ஆனா ஒண்ணுடா, உன் பொண்டாட்டி ரொம்ப ஷார்ப்னு நீயே சொல்லிருக்க. விஷயம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆகிற போது அதை மட்டும் பாத்துக்கோ. டேய் பிரச்சனை வந்தா என்ன மச்சி, ஐடியா கொடுத்து நீ தான் சொல்லிட்டா போச்சு. என்ன என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்தா யாரு என்னன்னா பாக்க மாட்டான், இங்கே உனக்கு கிழின்னு கிழிப்பா. பரவாயில்ல, என் நண்பன் எனக்காக எல்லாத்தையும் தாங்கிப்பா. அப்படிதானே மச்சி? இல்ல டேய், என்ன கோர்த்து விட்டு அடி வாங்க வைக்கிறது உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல. உன் தொல்லையே வேணாம் தானே நான் ஃபாரின் போனேன். திரும்பி வந்து உன் வேலையை கட்டி என்ன உயிர் எடுக்கிறியடா. ஏன்னா நீங்க நண்பன்டா. காலேஜ்ல நீ பண்ணாத அட்டூழியமா? குட் மார்னிங் சார். நான் நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிறேன். என்னடா ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. சரி விடு, நான் தான் ஓகே சொல்லிட்டல, பாத்துக்கலாம். டேய் சூர்யா, என்னடா ஆச்சு? ஏன் இப்ப டென்ஷனா இருக்கா? டேய் மகா வீட்ல இருந்து கிளம்பிட்டாடா, அவ ஆட்டோல வந்துட்டு இருக்கா. டேய் நீ என்ன டென்ஷன் ஆகுற? டேய் என்ன பொண்ணா பாக்க போற? போதும்டா உட்காரு. ஒரே டென்ஷனா இருக்குடா சூர்யா. டேய் உனக்கு என்னடா டென்ஷன்? இல்லடா, நம்ம காலேஜ் போட்டோஸ்ல எதுலயாவது உன் கூட மகா என்ன பாத்திருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதான்டா கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க தான் ரொம்ப புத்திசாலின்னு நீயே வேற சொல்லிருக்கல. டேய் சச்ச, அவ்வளவு ஈஸியாலாம் உனக்கு கண்டுபிடிக்க முடியாதுடா. நீ தான் முன்ன இருந்ததுக்கும் இப்போ ஆளே மாறிட்டி. டேய் நேத்து பாத்துட்டு நீ மட்டும் தான் நம்ம செட்ல அப்ப பார்த்த மாதிரியே இப்ப வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப என்னென்ன கதை விடுற பாத்தியா? டேய் இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல உன் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி மகான ஒரு லேடி வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி வைங்கன்னு சொல்லு, இல்லனா அவன் நேரா வந்துட போறா.